Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 480 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியை காட்டுறாங்க. அவன் தான் போன எபிசோடு எப்படியோ ஏசுகிட்ட போய் சேர்ந்துட்டான்ல. அந்த டைம் நம்ம பையன் பாக்கெட்ல என்னத்தையோ தேடிட்டு இருப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, போவா ஏசோட கை வழங்க கலெக்டர் சாவியா அவனுக்கு கொடுத்தால, அதைத்தான் தேடிட்டு இருக்கான். சோ அதை எடுத்து அழகா திறக்க போவான். இப்படி அவன் திறக்கிற வரைக்கும் என்ன சென்கோக்கு சும்மாவா இருப்பான்? அப்படியே லூஃபியை பார்த்து பயங்கரமா காண்டாயி பல்லன்னு பயங்கரமா மின்ன ஆரம்பிச்சிருவான். அது மட்டுமா அவனோட உருவம் அப்படியே பெரிய சைஸுக்கு மாறுமா. அப்படி அவன் மாற அந்த பில்டிங்ல இருக்க ஆணியெல்லாம் சும்மா சட்டுன்னு பிச்சுக்கும். ஏன்னா அவ்வளவு வெயிட். அதுக்கப்புறம் அப்படியே பெரிய சைஸ்ல பேய் மாதிரி நின்னுட்டு இருப்பான். எல்லாம் பார்த்துட்டு வாயை பொளந்துருவானுங்க. ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே தங்க சில மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டர் நல்லா தெரியுது. ஃபிளீட் அட்மிரல் சென்கோகு அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டான்னு. இதுக்கு முன்னாடி சென்கோகுவோட பவரை யாருமே பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க ஆளு ஒயிட் பியர்டியே 10 டைம் வச்சா எந்த சைஸுக்கு மாறுவான் அந்த சைஸ்ல இருப்பான். இதுல வேற லூஃபிய பார்த்து என்னைய தாண்டி ஏச நீ காப்பாத்தி கூட்டு போயிருவியான்னு வேற கேட்பான். அப்போ அவன் பாடியில இருந்து ஏதோ பயங்கரமான வேவ்ஸ் எல்லாம் வெளியில வரும். இப்படி எல்லாம் ஒரு உருவத்துக்கு சென்கோகு மாறுவான்னு யாருமே எதிர்பார்க்கலையே. அப்படியே 300 கொசு வாய்க்குள்ள போயிட்டு வர அளவுக்கு வாயை ஓபன் பண்ணிட்டு பாப்பாங்க. இங்கதான் லூஃபி கையில சாவி கிடைச்சிருச்சுல, டப்புன்னு ஓபன் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு பதட்டத்துல அப்படியே நோண்டிட்டு கிடப்பான். அப்புறம் அப்படின்னு நோண்டி எடுத்துட்டு ஏசோட லாக்க ஓபன் பண்றதுக்காக சாவிய போட அப்படியே போவான். அந்த டைம் அந்த கிசரு இதெல்லாம் எப்படி இவங்கிட்ட வந்துச்சு சரி ரைட்டுன்னு சொல்லி அவனோட லைட் பீமை வச்சு ஒரு அடி அடிப்பான். சாவியெல்லாம் அப்படியே 2 துண்டா உடஞ்சு தெரிச்சிரும். சோ இப்போ ஏசோட லாக்க ஓபன் பண்ண முடியாது. இதுல வேற கீழே இருக்க நேவி ஆளுங்கெல்லாம் கரெக்டா லூஃபி ஏசை எய்ம் பண்ணி சுடுறக்காண்டி ரெடியா வெயிட் பண்ணுவானுங்க. இங்க லூஃபி பதறிட்டு இருப்பான். ஐயோ என்ன பண்ணுவேன், சாவி போச்சேன்னு. ஏண்டா பின்னாடி இவ்வளவு பெரிய உருவம் நின்னுட்டு இருக்கேன், என்னைய பார்த்து பயம் இல்ல, சாவி போச்சான்னு உனக்கு கவலையா? நீ ஒரு பயங்கரமான கிரிமினல், அதனால உனக்கு அளிக்கப்படுற அதிகபட்ச தண்டனை மரணம். நீ இப்ப என் கையால சாக போற, நான் உங்க 2 பேத்தையுமே என் கையாலேயே அடிச்சு கொல்ல போறேன்னு அப்படியே ஓங்கி குத்த போவான். அந்த டைம் அந்த உடஞ்ச சாவி ஏச வெற்றக்கு ஒருத்தன் வந்தால அவன் பக்கத்துல வந்து விழும். அது யாருன்னு பார்த்தா மிஸ்டர் 3. அவன் அப்படியே பொறுமையா எந்திரிச்சு ஆமா என்னாச்சு எனக்கு, உடனே மயங்கிட்டேன் அப்படின்ட்டு திரும்புவான். லூஃபி இருப்பான். ஃபர்ஸ்ட் ஹாய் லூஃபின்னு கேஷுவலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ லூஃபி நீங்க என்னடா பண்றேன்னு கேட்டோன்னே டேய் நீங்க என்னடா பண்றேன்னு அவன் கேட்பான். ஏண்டா இங்க ஒருத்தர் இருக்கேன் என்னைய கவனிக்கலையான்னு சொல்லிட்டு சென்கோக்கு ஓங்கி குத்த வருவானா. அவ்வளவுதான் மிஸ்டர் 3க்கு உள்ளுக்குள்ள அள்ளு விடும். போச்சு இதோட நம்ம செத்தோன்னு. ஆனா லூஃபி மிஸ்டர் 3 கிட்ட நீ ஏச பாத்துக்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கம்னு ஒரு பெரிய பலூனா மாறிடுவான். சோ என்னாவும் அவன் குத்தன குத்து அப்படியே ஒரு பலூனுக்குள்ள இறங்கின மாதிரி இறங்கும். அதாவது லூஃபி மேல அடிப்படாது. அவன் அப்படியே பிதிங்கிட்டு இருப்பானா. அந்த டைமுங்க போது மிஸ்டர் 3 அவனோட வேக்ஸ வச்சு ஒரு ஷீல்ட உருவாக்கி ஏச காப்பாத்திடுவான். அதாவது அடிபடாம பாத்துக்குவான். இங்க லூஃபிக்கு குத்துனதுல கொஞ்ச நேரத்துக்கு சமாளிச்சான். ஆனா ஓவரா வச்சு அமுக்குனதுனால வாயில இருந்து ரத்தம் பீச்சிட்டு வரும். அது மட்டுமா அந்த மொத்த ஸ்கஃபோல்டுமே உடைஞ்சு மேல இருந்து எல்லாம் திபுன்னு கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏசுக்கும் எதுவும் ஆகல, லூஃபிக்கும் எதுவும் ஆகல, ஏன் மிஸ்டர் 3க்குமே எதுவும் ஆகலன்னு. மேல இருந்து கீழே விழுவாங்களா. லூஃபி சின்ன பையனா மாறிடுவான். என்ன பையன் யூஸ் பண்ணது 3rd கியர். இங்க வில மிஸ்டர் 3 என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் ஏசோட லாக்க நான் கழட்டுறேன்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கீயை உருவாக்குவான். உடனே லூஃபிக்கு பயங்கர சந்தோஷம். விடாத சீக்கிரம் பண்ணுவான். அதே நேரம் இங்க பக்கியோட கூட்டம் மிஸ்டர் 3 அங்க மேல இருந்து கீழே விழுகிறத பார்த்துட்டு டேய் அவன் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்பானுங்க. ஏன்னா அவன் பதறின பதட்டத்துக்கு எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடி இருப்பான் தான் நினைச்சாங்க. ஆனா அதான் இல்ல, பையன் இங்கனக்குள்ளேயே தான் சுத்தி இருக்கான். அவன் அப்படியே வில அடுத்தடுத்த கீயா உருவாக்குவானா. அந்த டைம் தான் மிஸ்டர் 3க்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா ஏசை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக crocodile போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் 2வது ஒரு குரூப்பை கூட்டிட்டு ஒரு ஆள் வேகமா போயிட்டு இருந்தான். அதை வேற அவன் சொல்லிட்டே போயிருப்பானா. இது எல்லாத்தையுமே மிஸ்டர் 3 கேட்டுட்டே இருந்திருப்பான். அந்த டைமுங்கும் போது அவனுக்கு ஒரு போன் கால் வரும். என்னன்னா லூஃபியா அட்மிரல்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளாசாலேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்கன்னு. அதை கேட்டோன்னு மிஸ்டர் 3 பதறுவான். ஏன்னா அவன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக தான் ஜெயில இருந்து இப்ப வரைக்கும் அவ்வளவு பாடுபட்டு இருக்கான். இப்ப அவனை தடுத்துட்டாங்கன்னா அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருமே. அது மட்டுமா நம்ம போன்க்லே கஷ்டப்பட்டு லூஃபியை காப்பாத்தி கொண்டு வந்தால அது எல்லாமே அவன் அண்ணனை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம அவன் இவனோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லியிருப்பான். அது மட்டுமா கடைசியில இவங்க எல்லாருமே தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக போன்க்லே அவங்க எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு வேணும்னே அவன் உள்ள மாட்டிக்கிட்டான். ஏன்னா யாராவது ஒருத்தர் உள்ள இருந்து கேட்டை திறந்தாதானே எஸ்கேப் ஆக முடியும். சோ அவனை நினைச்சு லூஃபி மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல இருக்க அத்தனை பேருமே போன்க்லே காண்டி பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனோட நண்பன் அவன் உயிரை தியாகம் பண்ணி இவ்வளவு தூரம் அனுப்பி வச்சிருக்கான்னா அந்த கஷ்டம் எதுவும் வீணாக கூடாது இல்ல. ஏன்னா இவனும் கூடவே இருந்திருக்கான். அதனாலதான் நைஸா பின்னாடி போய் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தனை மட்டும் பொழந்து கட்டிட்டு அலேக்க அவன் கெட்டப்ப இவன் மாத்திட்டு வந்துட்டான். ஆக்சுவலா அதனாலதான் அவனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். சென்கோகு கூட ஏன்டா லேட்டுன்னு சொல்லி பச்சை திட்டிருப்பான்ல, அதுக்கு காரணம் இதான். அப்படின்னா என்ன அர்த்தம், லூஃபி அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணாட்டியுமே ஏசா கொல்ல விடாம மிஸ்டர் 3 தடுத்திருப்பான். இதெல்லாம் யோசிச்சு
பாத்துக்கிட்டே நான் என்னோட காம்ரேட்ஸ் எல்லாத்தையுமே மதிக்கிறேன், சாவியை ஒரு வழியா மாசா ரெடி பண்ணிடுவான். அந்த டைம் கீழ இருந்து பீரங்கில எல்லாரும் கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் இவங்க கவலைப்படவே இல்ல. எப்படியாச்சும் உன் அண்ணனை காப்பாத்துறான்னு சொல்லி அந்த சாவியை தூக்கி லூஃபி கிட்ட வீசுவானா. அவன் அதை புடிச்சு ஏசோட லாக்க திறக்கலான்னு போகும்போது சும்மா டம்மு 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 டம்முன்னு பட்டு பயங்கரமான பிளாஸ்ட். அவ்வளவுதான், எல்லாரும் பார்த்துட்டு பதறுவாங்க. ஐயோ ஸ்டார் ஹேட், லூஃபி, ஏசு உங்களுக்கு என்ன ஆச்சுறான்னு. ஒயிட் பியர்டுக்கே பயங்கரமான பதட்டம், இப்படி அட்டாக் பண்ணிட்டாங்களே அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் 3 அவங்க கூட தானே இருந்தான், அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சோன்னு பக்கி கூட இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்களே. இங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை என்னன்னா ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸோட கையில இருக்க லாக்கு வந்து ஒரு சி பிரிசம் ஸ்டோன், அதனால அவனோட ஃபயர் பவர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த அட்டாக்ல அவன் செத்து இருப்பான். அண்ட் லூஃபியும் அவனோட பவரை நிறைய யூஸ் பண்ணதுனால அவனுமே செத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு முடிவே பண்ணிட்டானுங்க. ஏன்னா அவனுங்க பண்ண அட்டாக்ல பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி நெருப்பு தக தக தகன்னு எரியுது. அந்த இடத்துல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. நேவி எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, சரி ரைட்டு இவனுங்க சுடுபட்டு தான் சாகணும்னு இருந்திருக்கு, செத்துட்டானுங்கன்னு சொல்லும் போது அவங்க முன்னாடி லாக்கோட ஒரு சங்கிலி வந்து விழும். அவ்வளவுதான், உள்ளுக்குள்ள அப்படியே பீதியாகும். என்னது இது, ஹேண்ட் கஃபும் சங்கிலியும் வந்து விழுதுன்ட்டு மேல பார்த்தா அப்படியே குபு 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 குபுன்னு பயங்கரமா நெருப்பு வரும். அது மட்டும் இல்லாம புகையில ஓட்டைய போட்டு அது வழியா நெருப்பை வெளியே கொண்டு வருவான். வேற யாரு, நம்ம ஏசு தான். பைய தப்பிச்சுட்டான். அவன் லூஃபிய திட்டுவான், நான் என்ன சொன்னாலும் நீ எப்பவுமே கேட்கறது இல்ல, இப்போ நீ அப்படித்தான் இருக்க லூஃபின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானா. நம்ம பயலுக்கு செம்ம ஹாப்பி, ஏச ஒரு வழியா காப்பாத்தியாச்சுன்னு. ஏசு சொல்றதை என்னைக்கு நம்ம பைய கேட்டிருக்கான். எப்ப பார்த்தாலும் கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறதே அவனுக்கு வேலையா போச்சு. கடைசி வரைக்கும் போராடி ஒரு வழியா ஏச காப்பாத்திட்டான்ல. பைரட்ஸுங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் தாங்க முடியல. சூப்பர், ஏசு தப்பிச்சிட்டான்னு அவன் பேரை சொல்லி கத்திட்டு கிடப்பானுங்க. இவனால நம்பவே முடியல. அண்ட் அவங்க 3 பேருமே உயிரோட தானே இருக்காங்க. அதை நினைக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி. இப்ப நேவி ஆளுங்க அத்தனை பேத்துக்குமே செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா ஒரு பொடி பையன் அவன் சொன்னதை சாதிச்சிட்டான்ல. சொல்ல போனா நம்ம ஒயிட் பியர்டுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துரும் போல, அந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருப்பாரு. அந்த டைம் நம்ம லூஃபி ஏசேன்னு ஒரு கத்துவான். அப்படியே நெருப்போட நெருப்பா ஏசு பாஞ்சு கொல்ல மாசா வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.